ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நண்பன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் கோகுல் சக்தி. ஓகே நண்பாஸ், நம்ம வந்து மதுரைக்கு வந்து ஜல்லிக்கடலாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 டேஸ் ஆச்சு. அந்த 3 டேஸில் நான் வந்து மதுரையில் லாஸ்ட்டாக தான் ஜல்லிக்கட்டு நான் பார்த்தது. அதுக்கு ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குதுன்றதுக்காக ஒரு 2 பிளேஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து மேகமலை, இன்னொன்று வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரெண்டுமே வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் இந்த சில் கிளைமேட்டு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் பைபாஸ் இன்னும் ஏறல. இன்னும் இங்கேருந்தே அது ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். 10 கிலோமீட்டர்ஸ் ஏறிட்டால் நம்ம வந்து பைபாஸ் ஏறிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து அங்கே 4:30க்கு நம்ம வண்டி எடுத்தோம். ஆனால் இங்கே ரூமுக்கு வரதுக்குள்ள 9 மணி ஆச்சு. பட் என்னோடய டைமிங் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் 9 மணி ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்காக. ஆனால் எனக்கு இங்கே வந்து ரொம்பவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இது இல்லாமல் நான் தங்கின ரூம் அவ்வளோதான். அந்த ரூம் கூட நான் கூட நினச்சேன், சரி நம்ம இங்கே வரோம், எதனா சின்ன ரூம் பார்க்கலாம், கொஞ்சம் ரூம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரூம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு டார்மெட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூமு நல்லாவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்து தான். நீங்கள் வந்து நீங்கள் நெட்டில் எங்கே சர்ச் பண்ணாலுமே அவ்வளோ கம்மி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவ்வளோ கம்மி கிடைச்சிருக்கு. அந்த ரூம் என்னென்ன கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 இருக்குது. ஆனால் இன்னும் வெயில் வராமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. நம்ம வண்டியில் வர நம்ம லைட் இருக்குது. அந்த ஹெட்லைட் பல்பில் வந்து பெரிய பல்ப் எரியல, சின்ன பல்ப் மட்டும் தான் எரியுது. எங்கன்னா ஷாப் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா எங்கே இன்னும் கடை ஓப்பன் பண்ணல. இன்றைக்கி தான் எல்லா கடையும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இந்த சுவிட்ச் போயிட்டுருக்குது. ஆனால் நினைக்கிறேன் சுவிட்ச் ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால் சுவிட்ச் தான் ப்ராப்ளம் இருக்கும் நினைக்கிறேன். அதனால் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே லைட் நல்லா இருந்தால் ஓகே தான், ஆஃப் ஆகாமல். ஏன்னா இப்போவே நம்ம வந்து பைபாஸ் ஏறிட்டாவே இன்னும் ஒரு 1 hour வந்து நம்ம இருட்டில் தான் நம்ம வந்து வண்டியை ஓட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா 7:57 ஆகுது. இன்னும் பார்த்திங்கன்னா 7:57 ஹவர்ஸ் இருக்குது, மினிட்ஸ். இன்னும் 8 ஹவருங்க. இன்னும் 8 hour ட்ராவல் பண்ணோம். 447 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், போகலாம். ஆனால் நான் கூட அங்கே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணும்போது அங்கே சொன்னாங்க, வேணாப்பா நீ வந்து இங்கே நடத்தணும் போனால் வண்டி பிரச்சனை வரும்னு. பட் இன்னி வரைக்கும் வண்டி எதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஜர்க் ஆகுது, அவ்வளோதான். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போட்டால் ஆகிடும். மார்னிங் வைப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்தா கோல்டாக இருக்குது. இது இல்லாமல் வெயிலே வராமல் இருக்குது. அப்படியே அந்த சன்லைட் வரும்போது இங்கேருந்து ஏறி போனால் செம்மையாக இருக்கும் வைவு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதமும் அடுத்த மாதம் ஜனவரி ஃபெப்ரவரி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். சரி, போகலாம். இப்போ தான் வந்து வெளிச்சம் வரதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக 6:30 இருக்குது. இன்னும் 6:30 இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 387 கிலோமீட்டர்ஸ், 6 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே கை வர ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்குது. வெயில் வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மணி ஆகும் நினைக்கிறேன். 10 மணிக்கு தான் வெயிலே வரும் நினைக்கிறேன். அது வேறு உள்ளே ஒரு ஜாக்கெட் போட்டு, அதாவது உள்ளே ஒரு புல்லோவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தா கூட குளிருது. அப்படியே ரோடு அப்படியே ஒரு மாதிரி யாருமே இல்லை, அந்த மாதிரி தனியாக சைலண்ட்டாக சூப்பராக இருக்குது. வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. வெயில் வரும்போது தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். நம்ம சென்னை டு மதுரை வரும்போது இருந்துச்சுல வியூ, அது எனக்கு ஃபஸ்ட் டைமு அது அந்த மாதிரி ஒரு வியூ பார்ப்பேன்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. அந்த பனியெல்லாம் ஃபுல்லாக ரோடெல்லாம் இருந்துக்குன்னு. அப்புறம் அந்த டீ கடை இருக்குல்ல, அது வந்து மறக்க முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போது அங்கே இருக்குமான்னு தெரில. அப்படியே போனுங்க யாருன்னா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அங்கே வந்து ரொம்பவே பிடிச்சி. இன்னும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கை வர நடுக்கமாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் நம்ம சாப்பிடல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நம்ம பண்ணல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம இன்னொரு கடை எதனா ஷாப் கிட்ட ஸ்டாப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும். வண்டி வேறு 50 கிலோமீட்டர் ஆல்ரெடி ட்ராவல் ஆகிருக்கு. வண்டி எங்கன்னா ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போகணும். ஆனால் எங்கே இன்னும் ஹோட்டல்ஸ் தான் எதுவுமே இல்லை.
இந்த மாதிரி இடத்துலையும் வீடுங்க இருக்குல்ல, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அங்கங்கே சின்ன சின்ன வீடுங்க அவ்வளோ நல்லா இருக்குது. எந்த ஒரு ஆரன் சவுண்ட் மாதிரி எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாத மாதிரி தனியாக அங்கங்கே ஒருத்தர் வீடு கட்டிக்கினு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் பக்கம் அங்கங்கே இருக்குது. அவங்க வந்து இந்த வீடு கட்டணும்னா எனக்கு தெரிஞ்சு லோன் போடணுமோ இல்லை சொந்த இது பண்ணணும், அவங்களுக்கு எதுவுமே அவ்வளோ வந்து நிறையா ஆசைகளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஊரில் இருக்கும்போது கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது வாங்கணும், வீட்டுக்கு வாங்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள் வந்து அதிகமாக ஆக, தேவைகளும் அதிகமாக ஆக நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகுது, செலவுகள் அதிகமாகுது. அதை சம்பாதிக்கணுன்ற ஒரு காசு சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசையும் அதிகமாகுது. அப்புறம் நம்ம வந்து வீணாக நம்மளோட உடம்பு தான் நம்ம கெடுத்துக்கிறோம். அதனால் ஆசை இருக்கட்டும், ஆனால் அந்த ஆசை வந்து கொஞ்சமாக இருந்தால் நல்லது தான். ஏதோ நம்ம நாளை முடிஞ்ச வரைக்கும் ஆசையை குறைச்சிக்கலாம். 397 கிலோமீட்டர் சென்னை, இன்னும் 397 400 கிலோமீட்டர்ஸா? என்னோடய வீட்டுக்கே 383 கிலோமீட்டர் தான். அவட என்ன ஒரு 15 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது நம்ம வீட்டுக்கு. இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைன்னு போட்டால் அந்த லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னா கரெக்டாக இது மயிலாப்பூர் கிட்ட, இல்லை ஆமாம் மயிலாப்பூர் கிட்ட காட்டுது லொக்கேஷன் கரெக்டாக. இப்போ தான் வந்து கொஞ்சம் கோல்டு கம்மி ஆகினே இருக்குது. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்து சென்னையிலேருந்து மதுரை வெளிக்கு வந்துடும்போது எங்குமே வந்து பள்ளம் மேடு இது இல்லாமல் எதுவுமே இல்லை. சும்மா அப்படி ஸ்டார்ட் பண்ண எங்கோ இந்த மாதிரி பிரிட்ஜுக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் இது இருக்குது தவிர்த்து மித்தபடி எங்குமே வந்து ஒரு பள்ளம் மேடெல்லாம் எங்குமே பார்க்கல. அவ்வளோ நல்லா இருக்குது ரோடு. இப்படி இருந்துச்சுன்னா வண்டி வந்து நல்லா மைலேஜ் கொடுக்கும். கொஞ்சம் பள்ளங்கள்லாம் எதனா இருந்துச்சுன்னா வண்டியில் இறக்கி வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னால் இந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நினைக்கிற சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தால் ஓகே, ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து கரெக்டாக சொல்லிட்டு ஸ்பீடாக போகும்போது வண்டியில் இருக்கிறாங்க சின்ன சின்ன பாசங்க கீழே இறங்கிடும், அப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் வண்டி எங்கேயுமே ஆஃப் ஆகலை. அதோட ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இது வந்து நானும் வந்து எங்கன்னா காட்டில் எங்கன்னா ஆஃப் ஆகிடும் அப்படி இப்படி ரொம்ப வந்து ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி டைமில் எங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஆனால் எங்கேயுமே ஆஃப் ஆகலை. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் போனால் தான் தெரியும் எங்கும் ஆஃப் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம் தான். திரும்ப இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி ஒன்று விட்டால் தான் வண்டி நம்ம திரும்ப டெலிவரி வேலை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கே அப்புறம் எதனா ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். பெட்ரோல் ஃபுல் டேங்க் போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் ஃபுல்லாக தான் காட்டுது. இங்கே வீடு இருக்குது, இங்கே பஞ்சர் கடை வச்சுருக்காங்க இவ்வளோ லாங்கில். ஆனால் இங்கே பஞ்சர் கடை இருக்குதுன்றது நம்ம வந்து எங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் போகும்போது மட்டும் தான் தெரியுது தவிர்த்து இதுக்கு பின்னாடியோ இல்லை இதுக்கு முன்னாடியோ எங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா எப்படி தெரியும்? இதே எதனா அங்கே வந்து அந்த பஞ்சர் ஷாப் வந்து மேப்பில் லொக்கேஷன் போட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம எங்கன்னா பஞ்சர் எதனா ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து நியர்பை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணால் காட்டாதுன்னு இல்லை. பட் அது நான் என்ன சர்ச் பண்ணதில்லை. அது ரொம்பவே லாங்கில் இல்லை எதனா கொஞ்சம் பெரிய பெரிய பஞ்சர் ஷாப் தான் காட்டும் தவிர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சர் ஷாப் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லாருமே அவங்க லொக்கேஷன் வந்து மேப்பில் சேவ் பண்ணுவீங்க, அப்போ தான் அவங்களுக்கு காட்டும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, 6 கிலோமீட்டர் தான் இருக்குது, 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ வந்து வண்டிக்காரங்க டிசைட் பண்ணிப்பாங்க, சரி இங்கே கரெக்டாக லிஃப்ட் கேட்கலாம், இல்லாட்டா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி அங்கங்கே இந்த டெலிஃபோன் பூத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஃபோனோட பூத்து வச்சுக்கிறதே ரொம்ப டாப்பில் இருக்குது. நம்ம அதை எட்டி கூட எடுக்காத மாதிரி அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க. எமர்ஜென்சின்னா எப்படி கால் பண்ணுவாங்க? எதனா கல்லுங்களை எடுத்து கீழே போட்டு அப்புறம் ஏறி தான் ஃபோன் பண்ணுவாங்க போல். அது என்னன்றது தெரியல. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோரு மேகமலைக்கு போயிருந்தேன். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு தனிமாக ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் யாரும் போகிறாங்க, பட் அவ்வளோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படியே சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த என்ன சொல்கிறது, ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை அது. ஆனால் அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான், பட் அவ்வளோவா யாரும் அங்கே டூரிஸ்ட் போக மாட்டாங்க, யாருக்கும் அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் பிளேஸு, அதனால தான் இங்கே வந்து அவ்வளோவா இது வந்து யாருக்கும் தெரியாது பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து அதிகமாக யார் டூரிஸ்ட் போகிறதுனால தான் அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் லேண்ட்ஸ்கேப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இந்த குப்பிங்க, இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே எதுவுமே போடல, அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஊருக்கு போகிற நேரங்கள், ஊர்லேருந்து திரும்ப சென்னைக்கு போகிற நேரங்கள், இப்போ டிராஃபிக் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கிலேருந்து ஒரு 2 நாளைக்கு சொல்லணுன்னா ஆல்ரெடி நேற்று கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் 14, 15, 16, 17 தானே, 14, 15, 16 தான். பட் இன்றைக்கி டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நேற்று டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். எல்லோரும் திரும்ப நார்மலான லைஃபுக்கு போகிறாங்க. இப்போ தான் கரெக்டாக வெயிலே வந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது நீங்களே பாருங்கள். இந்த 2 மலைக்கும் நடுவில் வந்து அந்த சன் வந்து மேலே அப்படி சன்ரைஸ் ஆகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த 2 மலைக்கும். ஆனால் இது கேமராவில் கேப்சர் பண்ணும்போது அது வரல, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து சன்ரைஸே ஆகுது. இனிமேல் கொஞ்சம் வந்து அதாவது கொஞ்சம் கோல்டெல்லாம் கம்மியாகும் நினைக்கிறேன். சரியாக சொல்லிட்டு நம்மளும் இது பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இந்த கரெக்டாக பாருங்கள், அந்த மலைக்கு முன்னாடி கூட அவ்வளோ மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் இது பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கு. சரி போகலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து எங்கே போய்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்னிங் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ நான் வந்து அதுதான் குடிக்க போய்க்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூழ் வந்து இங்கே விற்றுனுந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு சொம்பு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு, சரி வாங்கி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கூழ் குடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து கடையில் என்ன யாருமே இல்லை. மார்னிங்கில் இந்த கூழ் குடித்தாவே ரொம்பவே நல்லது. அதனால நீங்களும் அவ்வளோதான். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா சரி இது நம்ம குடிக்கலாம். இப்போது மாங்காவும் அப்புறமா புளி மிளகாவும் அப்புறம் கம்பக்கூழா. ஓகே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு வந்து தூங்கிக்கிறாங்க. கலர் சேம் கலர் நாட்டாக்கி கரெக்டு தானே. கம்மங்கூழ் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நல்லா இருந்தது. ஓகேண்ணா. கேப்பக்கூழ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கேப்பக்கூழன்னா அது இருக்கா இல்லை இல்லையா? இப்போ கேப்பக்கூழ் இல்லை, இப்போ இல்லை. கொஞ்சம் வெயில் வந்தோம் தான் அது கொஞ்சம் போடணும். ஓகேண்ணா. இது என்னது? இது கம்பக்கூழா? இது வந்து இது கம்மங்கூழ். அதோட அப்புறம் இதில் மோர். ஆக்சுவலாக கேப்பக்கூழை வந்து பானையில் தான் ஊற்றி வைக்கணும். பானையில் ஊற்றி வச்சோம்னாக்கா அந்தளவுக்கு எப்படின்னு சொல்கிறதுனா சுத்தமாக இருக்காது. இந்த வரையாக பிடிச்சிக்கும். கெட்டு போயிடுமோ? கெட்டு போகாது. பார்க்குறப்ப அன்னிசையாக இருக்கும். அப்படியே பிடிச்சிக்கும் கம்மங்கூழ். அதனால இந்த தண்ணி நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை குடிக்கிறதுக்கு தான் பானையில் குடிக்கிறதுக்கு. இந்த பூலை வந்து பானையில் தான் ஊற்றி வைக்கணும். அது வந்து அன்னிசையாக இருக்கும். பார்க்குறப்ப காஞ்சி போச்சுன்னா அப்படியே வரன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி சில்வரில் காலை நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்காண்டி. அப்புறம் டிஷ்ஷு பார்த்துக்கிட்டிங்கனாக்க சைட் டிஷ்ஷா? ஆமாம். இது வந்து மாங்காய். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது கருவாடு கிரேவி மாதிரி. அப்படியே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், நல்லா சுருக்குன்னு இருக்கும். இந்த கூழ் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிடுவாங்க கருவாடு. கூழ்னாவே கருவாடு தான். இதுனா கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பாருங்க. வேணாம் இல்லை, லைட்டாக மட்டும் பாருங்க. இல்லை சாப்பிட மாட்டேன். அப்படிங்களா? ஆமாம், சரி, நல்லா இருக்கும். இது இப்போ தான் காலையில் செஞ்சது. அதில் உப்பு எல்லாமே அதுக்கப்புறம் டேஸ்ட்டே பார்க்கறது கிடையாது. கெட்டு போகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரையும் அப்படியே இருக்கும். ஒரே நாளில் மக்கள் வந்தாங்கன்னா ஒரே நாள் காலியானாதான் மேக்ஸிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பொறுத்தவரை இப்போ செஞ்சேன்னா 2 days. இன்னைக்கு காலையில் செஞ்சுன்னா நாளைக்கு ஈவினிங் வரையும் அவ்வளோதான் முடிஞ்சது. அது பார்த்து செய்யணும். அப்புறம் ஆனால் அது கெட்டு வந்துருமா? ஸ்மெல் எதுவுமே வராது. 3 நாளைக்கு போய்டும். இதில் எப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு வந்து பாமாயில் போட்டோம்னா சீக்கிரம் கட்டி பண்ணுங்க சொல்கிறேன். அப்படி இதுக்கு வந்து இதுதான் சூரியகாந்தி எண்ணெய் தான். அந்த மாதிரி தான் போட்டு வைக்கணும். ஓகே. அப்புறம் வேறு பச்சை மிளகாவா? இது புளி மிளகா. பச்சை மிளகா தான். அதை அப்படியே தாளிச்சு விட்டு அதில் போட்டுருங்க. ஆமாம், புளி மிளகா. இது சரி, இதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், நான் அங்கே இது ஊரில் இருக்கும்போது ஒரு பச்சை மிளகா மட்டும் கொடுப்பாங்க உப்பு போட்டு. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிளகா. ஆமாம், மோர் மிளகா. அது வந்து சுண்டை வத்தல். இது கொத்தரை வத்தல். கொத்தரை வத்தல் தான். அது சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது உடம்பு ரொம்ப இது. இந்த கொத்தரக்கான்றாங்களா? கொத்தரக்காய். அது சிப்ஸ் போட்டுக்கிறீங்களா? ஆமாம், நல்லா காய வச்சு அதை போட்டுக்கிறது. இதெல்லாம் அப்போ வறுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக வறுத்து வச்சா நமத்து போயிடும், பதத்து போயிடும். அது டேஸ்ட் கிடைக்காது. அது சாப்பிடாம நல்லா முடிச்சிங்கன்னா நல்லா முறுக்கு இருக்கும் பாருங்க. அது ஒடிங்கல
அப்படி ஒடியணும். அப்போ நல்லா இருக்கும். கொஞ்சம் மதத்துக்கு வச்சு வச்சுங்களேன், சவக்குன்னு இருக்கும். திங்கத்துக்கே ஒரு அனிசியாக இருக்கும் மாதிரி இருக்குமா? ஆமாம், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அனிசியாக இருக்கும். இதில் இது வெங்காயம் அப்போ நறுக்கி வச்சுக்கணும். சரி, ஓகே. கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். அப்போ அதில் போட்டு அப்போ இது ஓவராக நறுக்கி வச்சுனா இதுவும் நீட்டு போயிடும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்படியே சுத்தமாகவும் இருக்கணும். இது நீங்கள் போடுறது என்னென்ன போடுறீங்க? கூழ், கம்பக்கூழ் மட்டும்தான். கூழ் மட்டும்தான். கேழ்வரகு கம்மங்கூழ் மட்டும். இங்கே எப்படி வருவாங்களா? வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இங்கேருந்து எங்களை மாதிரி வருவாங்க. ரேட்டு ஒரு சொம்பு? இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. 20 ரூபா ஒரு சொம்பு. பார்சல்னா 25 ரூபா. 25 ரூபா. அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு 25 ரூபா, இல்லைன்னா ஒரு பக்கம் 30 ரூபா சேல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஏரியா இருக்குல்ல, இங்கே எப்படி எப்பவுமே வெயில் டைமில் எல்லா டைம்லையும் இருக்குமா, இல்லை வெயில் டைம் மட்டும்? எல்லா டைம்லையுமே வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் நமக்கு சொந்த வேலைகள் அப்படி இருந்தால் மட்டும்தான் லீவ் போட்டு அதுக்கு மற்றபடி வீட்டுக்காரமாக இருப்பாங்க. இது மட்டும் வருமானம் கொஞ்சம் இதுதான், இதோ நல்லா இருக்குது. ஆமாம். அப்போ நான் வேலைக்கு போயிடுறேன், ரைஸ் மில் வேலைக்கு போயிடுவேன். வீட்டுக்காரமாக பார்த்துருப்பாங்க. கீழே தான் வீடோ? இதுதான் நம்ம இடம் தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இங்கே எப்படி ரொம்ப வெயில் அடிக்குமா? வெயில் அடிக்கும். வெயில் இப்போ இனிமேல் வெயில் சீசன். இப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் தான் பனி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் ஆரம்பிச்சிடும். வெயில் ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா வியாபாரம்? வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி பிரச்சனை இருக்கோ? தண்ணி பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஃபுல்லாக போர் போட்டிருக்கோம்ல நம்ம, அதனால எப்போதுமே தண்ணி வரும். தண்ணிக்கெல்லாம் எந்த இது இங்கே பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அதெல்லாம் என்னது? சிமெண்ட்டா? ஒயிட் சிமெண்ட்டா? ஒயிட் சிமெண்ட்டோ? ஆமாம், இது வெதரிங் கோஸ் போடுவாங்க. அது செங்கக்காலை போட்டு மேலே ரூப்பிங் போடுறதுக்காண்டி வெதரிங் கோஸ் போடுவாங்க. செங்கத்தூள்லாம் உடச்சி ரூப்பிங் போடுறதுக்காண்டி அந்த சுண்ணாம்பு நீராது. சுண்ணாம்போ? ஆமாம். இப்போ எதுவும் ஹோட்டலுங்க எதுவும் ஓப்பன் இல்லையோ? நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்களோ? இப்போ நான் பக்கத்தில் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க நீங்கள் என்ன தெரியல, வரல. பக்கத்தில் ஹோட்டல் வரும். சரி சரி, ஓகேண்ணா. ரைட் பாருங்கள். உங்களுக்கு திருப்தி ஆச்சுங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அதான் சொன்னேன்ல, அங்கே வந்து அதிகமான இப்போ வெயில் எடுக்கிறதுனால காலைல வந்து இது கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 1.5 கிளாஸ் குடித்தா எங்களுக்கு நம்ம சொம்பு எல்லாத்தோட நம்ம சொம்பு பெரிய சொம்பு. ஆமாம், இந்த சொம்பு மற்ற எல்லா இடத்துலையும் சின்ன சொம்பு வச்சுருப்பாங்க. நம்ம சொம்பு பெரிய சொம்பு, அந்த சொம்போட. சரி, ஓகே. அதுவும் பாருங்களேன், கரெக்டாக வேப்ப மரம் கீழே எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பக்கத்துக்கு சேரு இது மாதிரி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். அவர் உங்கள் பையனா? நம்ம பையன் ஸ்கூல் படிச்சுக்கிறாரா? 7th படிக்கிறாப்ல. ஸ்கூலுக்கு பஸ்ஸுங்களாம் கரெக்டாக இருக்கும்? பஸ் நான் ஒர்க்கிங் பண்ணுற இடத்துலையே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலையே, அதனால நான் பக்கத்துலேயே அவங்க சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஸ்கூல் ஸ்டார்டிங் ஆயிடுச்சுல, பொங்கல் லீவ் முடிஞ்சிருச்சுல, அதனால போகிறோம். சரி, ஓகே. உங்கள் பேர்? சுதேஷ். சுதேஷ். சுதேஷ், ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, நன்றி. வண்டி பற்றி நமக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிச்சா, பட் இன்னும் பிரச்சனையில் தான் இருக்குது. பார்க்கலாம். நம்ம வந்து அந்த லாங் ட்ரைவ் போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த மேகமலையில் வந்து 130 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த 7 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா, அந்த 7 கிலோமீட்டரில் தான் 7 ப்ளஸ்ஸு அங்கேருந்து வரதுக்கு 7 140 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. சரி 14 கிலோமீட்டர்ஸில் 300 ரூபா பெட்ரோல் போயிடுச்சுங்க. ஒரு 14 கிலோமீட்டரில் 300 ரூபா போயிடுச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு மதுரை 350 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் 600 ருபீஸ் 700 ருபீஸ் போட்டேன். ஆனால் அங்கேருந்து 140 திரும்ப 140 சேர்த்து உங்களுக்கு 280 கிலோமீட்டருக்கு 600 ருபீஸ் பெட்ரோல் போயிடுச்சு. அதாவது அந்த 14 கிலோமீட்டரில் இருக்கிற 300 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து இந்த கல்லுங்களை போட்டுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த காட் செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் உள்ளே போகணும். 30 கிலோமீட்டருக்கு 35 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு 7 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட் போகும்போது வந்து ரோடு நல்லா இல்லை. அப்போ தான் ரோடுங்களே போட்டுன்னு இருக்கிறாங்க. ரோடுங்களும் நல்லா இல்லை. நிறைய பேர் வந்து அந்த ரோடு நல்லா ஒரு 1-2 கிலோமீட்டர் உள்ளே போய் சரி ரோடு நல்லா இல்லை போல, சரி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்துருக்கிறது அந்த இது பார்க்குறதுக்கு தான் 140 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துருக்கிறோம். சரி, அது என்ன தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம 7 கிலோமீட்டர் போய் தான் ஆகணுன்ற ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து மேலே போனால் சிக்னல் இருக்காது, உங்களுக்கு எந்த சிம்மே மேலே வரக்கே ஆகாது. அந்த டோலை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து எந்த சிம்மே ஒர்க்கும் ஆகாது. இது இல்லாமல் அங்கே போனால் உங்களுக்கு எந்த மெக்கானிக் கடைங்களும் அவ்வளோ இருக்காது. ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஒரு 4 to 5 ஷாப்ஸ் தான் இருக்கும், தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வண்டிங்கெல்லாம் உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சுன்னா
ஒன்று தள்ளின்னு போகணும், இல்லை அங்கே கிட்ட நான் உங்களுக்கு லிஃப்ட் கேட்கணும், இல்லைன்னா அங்கே வேலை பண்ணுறவங்க கிட்ட சொல்லி கீழேருந்து ஒரு வண்டி வர வச்சு திரும்ப நீங்கள் அங்கேருந்து தள்ளி தான் போகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மத்தியானம் ஆகிக்குது. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நைட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் ஆகிடுவாங்க. சரி என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு சரி போய் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்குள்ளே அப்படியே இப்படியோ சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு அப்புறம் வந்துட்டேன். எப்படியோ வண்டி வந்து ஆஃபே ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே போயிறதுக்கு இப்போ இங்கே பிரச்சனை காட்டிங்குது. வண்டி அப்படியே ஆடுது, என்னென்னு தெரில. ஏன்னா அங்கே ஏறி போயிட்டு வந்தாச்சுன்னா பேரிங் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்ணுறது, செலவு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாவியே இல்லாமல் தான் வண்டியே ஓடிங்குது. அந்த சாவியை வந்து ரொம்ப லூஸாக இருந்தாலும் எங்கே ஒரு கீழே இருந்துச்சு. சரி இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி வந்து ஆஃப் ஆகலை, வண்டி ஆனால் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஆனால் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்கிறது எனக்கும் தெரியாமல் சரி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்பேர் ஒன்று வச்சுருந்தோம். அதனால் அது வேறு நான் டிக்கியில் தான் வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதை நான் செக் பண்ணேன். இங்கே போகலான்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடையுமே இல்லை. ஆனால் கடைக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த வண்டியில் வந்து லாக் இல்லை, ஆல்ரெடி வந்து நம்ம கீழேருந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். அது ஒரு வந்து ரொம்ப நல்ல விஷயம். சரின்னு சொல்லி நானும் உள்ளெல்லாம் போய் செக் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த லாக் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் இது குப்பிங் தான் இருக்குது. அதாவது வந்து வண்டியோட பெட்ரோலெலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் சாவி தான் வந்து எங்கோ கீழே விழுந்து விட்டது. இப்போ நான் திரும்பவும் வண்டி நான் யூட்டர்ன் பண்ணேன்னா ஒன்வேல போய் தான் நான் போய் தேடணும். சரி இங்கே வண்டியில் எங்கன்னா இருக்கும்னு சொல்லி நானும் எல்லாம் போய் தேடி பார்த்தேன். ஆனால் எங்குமே கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு சாவி இல்லாததுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வண்டி போகும்போதும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் வர எந்த கடைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஹைவே ரோட்டில். சரியாக சொல்ல நான் எல்லாம் பக்கம் தேடிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வண்டியோட பழைய சாவி ஒன்று வச்சுருந்தேன், அது கூட இதில் சாவியே இல்லை. ஐயோ என்னடா பண்ணுறது, இந்த ஸ்பார்க் பேக்கிங் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் யோசிச்சுனே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எதனா வண்டிக்கு வந்து நானும் கேட்கலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். பட் அது கூட யாருமே இங்கே அவ்வளோ வரல, யாரும் வண்டி வந்து நிற்கல. அதாவது ஹைவேல வந்து யார் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தா, ஆனால் பட் யாருமே நிற்கல. இது வச்சு ஆஃப் ஆகணுமான்னு கேட்டால் அதுவும் ஆஃப் ஆக மாட்டேங்குது, இது உள்ளவே போக மாட்டேங்குது. அப்புறமா லாக் வந்துச்சுன்னா அது வந்து அப்புறமா அது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். வண்டி ஆன்ல இருந்தாலும் பெட்ரோல் வேறு குடிச்சிட்டே இருக்குது. பெட்ரோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா பெட்ரோல் எங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெட்ரோல் பங்கே இருக்குது. இந்த பம்ப் அடிக்கிறது தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எங்கோ ஒன்று யோசித்து பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சாவியும் கிடைக்கல. ஐயோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அன்றைக்கி எதாவது பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரியாக சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்பார்க் ப்ளக்கு நம்ம இன்றைக்கி எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஒரிஜினலோட சாவி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேராக பண்ணியிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கிடைக்கல. இங்கே கிடைச்சிச்சு. ஓ மை காட், இது வந்து இந்த வண்டியோட ஒரிஜினல் எப்போ ஒரு நாள் நம்ம வச்சுருந்தோம், கிடைச்சி விட்டது. ஐயோ ஓ மை காட், அது பழசு எப்படியோ இதாகிடுச்சு. இதுதான் இந்த வண்டியோட ஒரிஜினல் சாவி எப்படியோ கிடச்சிச்சு. நம்ம இப்போ வந்து இந்த சாவி வச்சுருந்தா நம்ம வந்து வீட்டுக்கே போகணும். வீட்டுக்கு போய் ஜஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாவியை நம்ம போட்டு பார்க்கணும். இது ஓப்பன் ஆகிருந்தால நல்லதாக போச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. நம்ம இப்போ வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியும் ஆன் ஆகுது. ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் அடிக்கிறது. கிக்கும் அடித்து பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்க, நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லதாக போச்சு சாவி கிடைச்சதுக்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது சாவி. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாவி தேஞ்சு போயிடுச்சு. அது ஒரிஜினலாக இருந்தால் கூட தேஞ்சு போயிடுச்சு. அதாவது நம்ம இந்த கம்ப்யூட்டர் சாவி பண்ணனால தான் இந்த மாதிரி ஆகுது. நம்மளோட சாவி ஒன்று கொடுத்தோன்னா அது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாவி அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன சாவி ஒன்று கொடுக்குறீங்களோ அந்த சாவியை வந்து அப்படியே பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இந்த கையில் பண்ணுறவங்க இருக்கோம்ல சாவி, அது நம்ம வந்து அவ்வளோ பண்ணி கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு அது நீட்டாக கையில் பண்ணி கொடுக்குறது வந்து கீழே விழாமல் இருக்குமா. ஆனால் இது கம்ப்யூட்டர் சாவி இந்த மாதிரி தான் எங்கே ஒரு பக்கம்
லூஸாக எங்கன்னா கீழே எழுந்துரும். அதாவது நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ ஒரு சாவியை அப்படியே தான் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் எதனா ஒரு சாவி பண்ணும்போது இப்போது இதுதான் இந்த வண்டிக்கான கீ பஞ்ச் கீழே வீக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டிஃப்பு, அதாவது பஞ்சர் ஸ்டிஃப்பை போட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மாக இருக்கும். அதனால் அது போட்டால் கீழே வியாந்து நினைக்க சொல்லிட்டு அது போட்டு நான் போயிட்டு, அதனால் நீங்கள் தான் அடுத்த வாட்டி சாவி எதுனா பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாவி போகாதீங்க, இது கையில் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நம்ம இப்போ வந்து சென்னைக்கு வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடுவோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் எனக்கு இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மதுரை வந்து அதுவும் வண்டியில் போகும்போது கூட எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் போன மாதிரியே எனக்கு ஃபீல் இல்லை. ஏன்னா நம்ம தான் தினமும் ஒரு 16 மணி நேரம் நம்ம வண்டியை ஓட்டுறோம். அதனால் நம்மளுக்கு அந்த அவ்வளோவா எனக்கு பெயின் சேஞ்ச் இல்லை. பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மதுரை எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.